வாழ்க்கை என்ன முன்னாடி மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு ஓரளவு ரிட்டையர்ட் ஆனப்புறம் தான் வந்தேன். 58 வயசில் தான் தொழில் ஆரம்பிச்சேன். ஆமாம், 58 தான் தொழில் ஆரம்பித்தேன். பிகின் போனால் கோடிக்கணக்காக வேணும். குறைச்சி பார்த்தாலும் ஒரு 5 கோடி வேணும். அது குறைஞ்ச முடியாது. தங்கமணி இருங்க சொல்லிடுறேன். தங்கமணி அன்னலைக்கு மேய்ச்சோருக்கு சோழாவரம். நான் பாருங்கள் முன்னால் மெல்ல வேலை பார்த்தேன். வேலை பார்த்து 2000 இங்கே சோழாவரம் வந்தேன். வந்து திப்டாச்சு ஆரம்பித்தேன்னு வைங்களேன். ஆரம்பித்து ஏதோ ஒரு 10-20 வெளியில் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். வேலை வாங்கி ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அடுத்து என்ன இதாக அது வாட்டுக்கு எனக்கு தக்கன ஒரு வேலை நம்ம பிள்ளைய மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் கூட பிறந்த மாதிரி தான். வேறு தொழிலாளி முதலாளி அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாம் கூட பிறந்த பிறப்பு மாதிரி ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ வேலை எல்லாம் ஓடுதியா. தாத்தா இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி தொழில் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. அது 25 வருஷம் தீப்பெட்டி தொழில் நல்லா இருந்தது. டிப்பிங் அடித்தோம். அப்போ கட்டை எடுக்க அதுக்குன்னு தொழில் வேலையும் நிறைய கொடுத்தோம். இந்த மிஷின் வந்த பிறகு நிறையா பாதி என்ன ஒரு 90% வேலை கட்டாயிடுச்சு. 10% தான் இப்போ வேலை நடக்கும். 10 பேரை மற்ற பிள்ளைகள்லாம் வேறு வேலைக்கு போயிடுச்சு. அதனால் இப்போ ஏதோ ஓரளவு அப்போ இருந்ததுக்கு இப்போ ரொம்ப கைத்தொழில் ரொம்ப சுமார் மிஷின் ஐட்டம் வந்ததுனால. 2000 பார்த்து 2000 2007 வரைக்கும் நல்லா இருந்தது. அதனால் மிஷின் வரந்தாண்டியும் ஓரளவு கைத்தொழில் நல்லா இருந்தது. ஆமாம், உற்பத்தி நிறையா ஆயிடுச்சு. நல்ல சேல்ஸ் கம்மியாக போச்சு. நல்ல ஏதோ ஓரளவு மீடியமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். நீங்கள் மில்லில் வேலை பார்த்துட்டு வந்தீங்கல்ல. ஆமாம். அப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாழ்க்கை என்ன முன்னாடி மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு ஓரளவு ரிட்டையர்ட் ஆனப்புறம் தான் வந்தேன். ரிட்டையர்ட் ஆகி வந்து ஓரளவு நல்லா இருந்தது. 2005 வரைக்கும் நல்லா இருந்தது. ஆகும்போது 58 வயசில் தான் தொழில் ஆரம்பிச்சேன். ஆமாம், 58 தான் தொழில் ஆரம்பித்தேன். தொழில் ஆரம்பித்து ஓரளவு ஒரு இதாக கைத்தொழில் ஒரு 4 பையங்க பிள்ளைய ஒரு 10-20 பிள்ளைய பொம்பளை பிள்ளைகளை வச்சு ஏதோ கூட எல்லாம் ஒன்றா எல்லா பேருமே வேலை பார்ப்போம். வேலை பார்த்து நல்லா இருந்தது. இந்த மிஷின் வந்த பிறகு தொழிலும் சம்பளாக போச்சு. பிள்ளைகளுக்கு வேலையும் கொடுக்க முடியல. அதெல்லாம் ஒரு இதாக இருக்குது. தீப்பெட்டி தொழிலை வச்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தீப்பெட்டி தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் என்னெல்லாம் அதை வச்சு அனுபவிக்கலாம்? முதல்ல நல்ல ஓரளவு சம்பளம். தீப்பெட்டி தொழில் ஆரம்பிக்கும் முதல்ல 78 பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. 78 தான் ஆரம்பம். டீ கிளாஸு 78 ஆரம்பித்தா அன்றைக்கி குடும்ப செலவுக்கு 50 ரூபா போதும். 50 ரூபாய்க்கு 100 ரூபா கிடைச்சது. இப்போ ஒரு குடும்பத்துக்கு 500 ரூபா வேண்டியிருக்கு. 500 ரூபாய்க்கு இப்போ 300 ரூபா தான் கிடைக்கும். 200 ரூபா தட்டுப்பாடாக இருக்குது. ஆமாம், அதனால் ஏதோ என்னைய மாதிரி ரிட்டையர்டான ஆளுக்கு தான் தோது. வேறு இதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாது. ஆமாம், வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். வேறு இதை வச்சு லாபம் பார்த்தோம், அது 2000 சரி.
2000 வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணணும். அதுக்கு பிறகு சம்பாத்தியம் இல்லை. ஓரளவு சாப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுகளும் சாப்பிடுது, நாங்களும் சாப்பிடுறோம். அவ்வளோ. ஒரு 25 முன்னாடி தீப்பெட்டி தொழில் ஆரம்பிச்சாங்க எல்லாம் வந்தாங்கன்னா 78 வேகம் எப்படி இருந்தது? 78 கம்பெனியோட வேகம் எத்தனை பேர் எவ்வளோ ஆரம்பிச்சாங்க? 78ல் தான் டீ கிளாஸே ஆரம்பம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருந்தது. அந்த நேரம் வேறு கைத்தொழில் நிறைய கிடையாது. தீப்பெட்டி தொழில் தான் நிறையா. அதனால் பிள்ளைகளும் உற்சாக வேலை வந்தது. ஓரளவு நல்லா குடும்பத்தக்கன நல்லா வேலை இருந்தது. அன்றைக்கி கூலியும் கம்மி தான் வைங்களேன். ஒரு பிள்ளைகளுக்கு 25 ரூபா அவ்வளோதான் சம்பளம் டெய்லி. அவ்வளோ இதுக்குள்ளேயே விலைவாசி அப்படி இருந்தது. விலைவாசிக்கு கட்டுப்படியானது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கட்டுப்படியே ஆக மாட்டுக்கு. தொழிலும் நலிஞ்சு போச்சு. ஏதோ ஓரளவு மீடியமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நிறைய தீப்பெட்டி கம்பெனி வந்துச்சுல்ல? ஆமாம், நிறையா. தெருவுக்கு தெரு 78 வந்தது. என்ன காரணத்தினால எல்லாரும் ஆரம்பித்தாங்க? என்ன இப்படித்தான் கைத்தொழிலும் ஓரளவு இன்னத்தை பரவாயில்ல அப்படின்னு நினச்சது. அப்புறம் மிஷின் வர வர கட்டுப்படி ஆகலை. எல்லாம் அந்த தெரு இருக்க தொழிலெலாம் எடுத்தாச்சு. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 10 கம்பெனி இருந்தது. இப்போ 1 தான் இருக்குது. நான் மட்டும்தான். பிற எல்லோரும் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆமாம், அந்த தொழில் கட்டுப்படி ஆகாமல் வேறு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் ரிட்டையர்டு பதில் வீட்டில் இருக்க பதில் இங்கே வந்து இருக்கேன். அவ்வளோதான். ஏதோ ஒரு ஸ்கீமில் தானே எல்லோரும் ஆரம்பித்தாங்க நிறைய பேர். ஆமாம், ஸ்கீம்லாம் எங்கே கொடுத்தாங்க? சின்ன டீ கிளாஸுக்கெல்லாம் அவ்வளோ சலுகை கிடையாது. சும்மா நாங்களாக தான் போட்டு புரட்டி ஓரளவு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். டீ கிளாஸ்ன்னு சொல்கிறது? டீ கிளாஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட தினம் 50 பண்டல் தான். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. அந்த மாதிரி லிமிட்டானது. டீ கிளாஸுக்கு இது பெரிய கம்பெனி. அது எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படி இருந்தது. இது வந்து என்னென்னா ஒரு குடிசை தொழில் மாதிரி, ஒரு குடும்பத்துக்கு சரியாக வரும். அந்த மாதிரி இருந்து 78ல் ஆரம்பித்தது. 2005 வரைக்கும் நல்லா இருந்தது. 5 பிறகு கடை சம்பளம் போய் அதில் தான் கம்பெனி டீ கிளாஸெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ மிஷின் ஐட்டம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மிஷினுக்குன்னா கோடிக்கணக்காக வேணும். அதில் பெரிய வசதியானவங்க தான் போடலாம் மிஷின். வேறு வசதி இல்லாதவங்க போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நிறைய பேர் கம்பெனியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், நிறைய விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணிட்டாங்க. வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த கம்பெனியில் அந்த ஊரில் வேலை பார்த்த மக்கள்லாம் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தளவில் தூத்துக்குடி போகிறாங்க. அதாவது அந்த பூ கம்பெனி, எக்ஸ்போர்டு, மீன் கம்பெனி, பனியன் கம்பெனி தூத்துக்குடிக்கு வேனில் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒருத்தருக்கு சம்பளம் 300 ரூபா. நல்ல வேலைக்கார பள்ளி ஊரை இப்போ வேனில் போயிடுச்சு. இப்போ கம்பெனிக்கு வர்றது பெரிய ஆட்க, வீட்டில் இருக்க ஆட்க, அப்படி ஆட்க தான் வருது. அதாவது சும்மா இருக்கிறதுக்கு பதில் வருதுக்கு. இதை நம்பி சாப்பிட முடியாது. ஆமாம், அப்படி இந்த வேலை பார்த்து குடும்பத்துக்கு எல்லாம் முடியாது. ஏன்னா 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா எப்படி சாப்பிட? அப்படி போய்கிட்டு எதிர்பார்த்தீங்களா? அது ஆமாம், இப்படி மாறுன்னு எதிர்பார்த்தது தான். அதனால தான் என்னை தவிர மற்ற ஆட்கள்லாம் நிறையா பேர் போயிட்டாங்க. கட்டுப்படியாக தான் போனது. நான் எனக்கு இப்போ வயது 80. அதுக்கு மேலே இன்னி வேறு எங்கே போக முடியும்? அதனால் பேச்சா பிள்ளைகளோட பேச்சா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு நல்லா நேரம் போகும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தீப்பெட்டி தொழிலில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? தீப்பெட்டி தொழிலில் நாங்கள் வேலைக்கார பிள்ளைன்னு கிடையாது. பிள்ளைய மாதிரியே பார்த்துக்கிட்டோம். அதுகளும் தகப்ப மாதிரி பார்த்தது. ஒரு குடும்பமாக வேலை பார்த்தோம். அதுகளும் நல்லா இருந்தது, நாங்களும் நல்லா இருந்தோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த இப்படித்தான் நிறையா பிள்ளைய வேலைக்கு போகணுங்கிற கட்டாயத்தில் உள்ள பூரா வெளியே போயிடுச்சு. ஓரளவு வீட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைய மட்டும்தான் இப்போ வருது. இதை நம்பி வாழ முடியாது அந்த சூழ்நிலை. சரி, இப்போ இன்னைக்கு இன்னமும் ஒரு 40 வயசு 45 வயசு உள்ள ஆட்கள்லாம் இதே ஹேண்ட்மேடு பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது? என்ன ஓரளவு என்னத்தையோ இன்றைக்கி ஹேண்ட்மேடு செய்கிறதே கொஞ்சம் சங்கடம் தான். ஆமாம், 45 வயதுக்காரங்கெல்லாம் வேறு வேலைக்கு போகிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிள்ளை ஊட்டியை வச்சு காப்பாற்ற முடியாது. அதனால் இதை நம்பி குடும்பம் ஓட்ட முடியாது. அப்படி ஆயிடுச்சு. காரணம் கடிஞ்சம்பல் தேனை 100 ரூபா தான் கிடைக்குன்னா பாருங்களேன். 100 ரூபாயில் எப்படி சாப்பிட முடியும்? அவ்வளோதான். அடுத்து உற்பத்தியும் குறைஞ்சி வச்சு தீப்பெட்டியும் பெருகிருச்சு.
மிஷின் வந்து உற்பத்தி கூட்டியது. ஆமாம், மிஷினுக்குன்னா கோடி கணக்காக வேணும், ஒரு 10 கோடி வேணும். 10 கோடிக்கு எங்கே போவ? இப்போ தீப்பெட்டி தொழிலை எல்லாரும் நல்லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட தான் ஐடியா இருக்கா? ஐடியா பண்ணால் கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஐடியா என்ன, மிஷின் போடலாம். மிஷின் போடுறதுக்கு மூலதனம் வேணும். அதனால் எனக்கு இதுதான். என் பிள்ளையெல்லாம் வேறு வேலை போயிடுச்சு. ஆமாம், ஏதோ அதை வாட்டி பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ பொருளாதாரம் இருக்கிற ஆள் வந்து மிஷின் போட்டுறணும். போடலாம். பொருளாதாரம் இருக்குன்னா மிஷின் போடணும். மிஷின் போட்டால் ஓரளவு கட்டுப்படி ஆகும். மிஷின் போட்டால் ஒரு 10-100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது. தினம் ஒரு குறைச்சி பார்த்தால் 500 பண்டல் செய்யலாம். தீப்பெட்டிங்கிறது கோயில்பேட்டில் நிறையா இருக்குது. இன்றைக்கி கோயில்பேட்டில் மிஷின் குறைச்சி பார்த்தால் 100 மிஷின் இருக்குது. 100 மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் இப்படித்தான் ஏதோ இப்படின்னு இழுத்து பிறச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஸோ இந்த தீப்பெட்டி தொழிலில் இருக்கிற ஆளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். தீப்பெட்டி தொழிலில் இருக்கிற ஆளுக்கு என்ன, அதாவது வசதியான ஆளுக்கு ஓரளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வேறு வேலை இல்லை அவங்களுக்கு, கிடைச்ச மட்டும் போதும் அப்படிங்கிற ஆளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து தான் ஆகணும். ஓகே தாத்தா, தேங்க்யூ.